ஜெயிப்பா நினைக்கிறீங்க? கண்டிப்பாக விஜய் அண்ணா தான் ப்ரோ. தளபதி தான் எப்பயுமே. கண்டிப்பாக தளபதி தான் ப்ரோ. எங்கள் அண்ணனுக்கு தான் ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறேன் ப்ரோ. கண்டிப்பாக நான் விஜய்க்கு தான் போடுவேன். அதுக்காகவே கஷ்டப்பட்டு ஓட்டுற ஐடிலாம் தேடி தேடி இது பண்ணி வச்சிருக்கேன். என் ஃபர்ஸ்ட் ஓட்டு விஜய்க்கு தான். விஜய் தான் ஜெயிப்பாரு. விஜய் வந்தாலும் மாற்றம் நடக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா நிறைய மாற்றம் நடக்கும். நீங்க வந்து அவர் சொன்ன மாதிரி தான் ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு பாருங்க. நாங்க சொல்ல மாட்டோம், செஞ்சு காட்டுறோம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லைப்பா. புதுசாக ஒரு ஆள் நிற்கிறாங்களா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்தாதான் அவர் விஜயா அவர் அவங்களா இவங்களான்னு பேசலை. புதுசாக ஒரு ஆள் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா செய்வார். கொடுத்தவங்களுக்கே கொடுத்துனே இருந்தால் அவர் என்ன செய்வார்? இவருக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு அப்போ அவர் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கொடுத்துட்டு அவர் என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவர் செய்யலைன்னா நம்ம அந்த வாய்ப்பை எடுத்துக்கலாம். 5 வருஷத்தில் என்ன செய்கிறாருன்னு ஒரு இந்த பாண்டிச்சேரியில் ஒரு பசங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் இல்லை. ஒரு ஐடி கம்பெனி அது மாதிரி எல்லாம் பிள்ளைங்கள்லாம் சென்னைக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க. ஒரு கல்வி இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெளியூருக்கு போய் படிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த ஐயா வந்து செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்கள் ஓட்டு யாருக்கு? ஒன்லி தளபதி டிவிகே. ஓகே, இதுக்கு முன்னாடி 26 தளபதி தான். ஒன்லி தளபதி. ஜெயிச்சோம் நினைக்கிறீங்களா? வின் பண்ணுறோம் நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ். இங்கே ஆல்ரெடி கே நேரு ஒருத்தர் இருக்கார், ப்ளஸ் திருப்பூனில் நம்ம சாய்ஜி சரவன் இருக்கார். அவங்க 2 பேருமே இவங்க சைடில் தான் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் கன்ஃபார்மாக ஜெயிப்பார், சாய் கன்ஃபார்மாக ஜெயிப்பார். அந்த 2 சீட் கன்ஃபார்மு. பட் இங்கே இருக்கிறதும் கன்ஃபார்ம் மேக்ஸிமம் வந்துடும். ஸோ டிவிகே எத்தனைக்கோ அத்தனையும் ஜெயிக்கும் கன்ஃபார்மாக. 2026 டிவிகே 1. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்கோம். சம் கேஸில் பிஜேபியும் ஓட்டு போட்டிருக்கோம். பட் தளபதி இருக்கும்போது தளபதிக்கு தான் போடுவோம், வேறு யாருக்கும் போட மாட்டோம். விஜய் வந்தால் ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறேன். டெஃபினட்டாக வரணும். அதுக்காக தானே எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ தூரம் ஆக்சுவலி இவ்வளோ மக்கள் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஜஸ்ட் ஃபார் பார்க்கணும் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும்ல அப்படின்றதுக்காக தான். ஏன்னா எல்லாருமே சேஞ்சஸ் வரும்னு எதிர்பார்த்து இப்போனாச்சும் லாஸ்ட்டு சேஞ்சஸில் வரும் அப்படின்னு நிற்கிறாங்க. இதில் வந்துடும் நம்புகிறோம். அதுக்கப்புறம் தான் வர கூட்டம் எல்லாமே சினிமா முகத்தினால தான் வருது. இல்லை, அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் அப்படி மட்டும் பாசிபிலிட்டிஸ் இல்லை. இப்போ இவங்க கூட கிட்ஸ் வச்சுருக்காங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் அவர் பார்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. டெஃபினட்டாக வந்து ஜெயிக்கணும், ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் 10 பேரும் டிவிகே தான் போடுவான்றாங்க. அது யார் நிற்கிறாங்கன்றதுலாம் டசன்ட் மேட்டர். பட் டிவிகே, ஏன்னா அந்த கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, அவர் இதுக்கு முன்னாடி நமக்கு பழக்கமாக எதுவுமே தெரியாது. ஒரு அப்படியே போயிட்டு பிளைண்டாக போயிட்டு டிவிக்காக ஓட்டு போட்டுருவோம். அப்படி மைண்ட் செட்டில் இருக்குது ஃபுல்லாகவே. ஏன்னா ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்றதுக்காக பண்ணிருக்கு. கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறோம். பொறுத்தவரையும் விஜய் எத்தனை நிற்கிறாங்களோ அத்தனையும் வருவாங்க. அது பிரச்சனை இல்லை. சாலிடாக வந்து நமக்கு ஒரு 2-3 தொகுதி இருக்குது, அது கன்ஃபார்மாக வருவாங்கன்றது தெரியும். ஸோ மீதின்றது அந்தந்த இடத்துல பொறுத்திருக்கு. பட் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் டிவிகே வில் பி வின் இன் பாண்டிச்சேரி. டிவிகே சத்தமாக சொல்லுவா. ஓ ஃபார் டிவிகே. அங்கிள் டபிள்யூ அங்கிள். உங்களுக்கு டிவில பார்த்தேன். பார்த்தீங்களா? தெரியுமா விஜய்? இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? ஏய் அங்கிள் வந்து விஜய் பார்க்குறதுக்கா? நீ பெரிய ராய் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஏய் அங்கிள். எங்கள் ஓட்டு கண்டிப்பாக விஜய்க்கு தான். எங்கள் வீட்டில் 10 ஓட்டு விஜய்க்கு தான். அதில் ஒரு ஓட்டு மட்டும் எங்கள் அப்பாவை மட்டும் வேறு எதாவது இருக்காது போடுவாங்க. பட் 10 ஓட்டும் வந்து யாரையும் கம்பல் பண்ணி வர வச்சது கிடையாது. தானாக அவங்களாம் வந்து இது பண்ணதான். காமனாக எல்லாருமே யோசிக்கணும். விஜய்ன்றது வந்து வெறும் ரசிகர்கள் மட்டும் அவங்களுக்கு போடுவாங்கன்றது கிடையாது. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் தாண்டி மக்களுக்கு யார் செய்கிறாங்க அவங்க, அது மட்டும்தான் முக்கியமான விஷயம். ஸோ அதை நினச்சாலே வந்து கண்டிப்பாக டிவிகேக்கு தான் எல்லாருமே ஓட் பண்ணுவாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரசிகர்களை தாண்டி கண்டிப்பாக எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் காலத்தில் அவ்வளோ கூட்டம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அது எனக்கு தெரியாது. நான் அப்போ சின்ன பிள்ளை, அதனால எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் வந்து ஒரு வரலாறு படைச்சிட்டாரு. இப்போ வந்து ஃபாரினே எடுத்துக்கோங்க, அத்தனை பேர் வந்து இப்போ விஜய்க்காகவே வந்து ஓட்டு போடுறதுக்கு அங்கேருந்து வராங்க. அவங்க பர்சனலாக வந்து அவங்க காசு செலவு பண்ணி இங்கே வராங்க. இது எல்லாமே விஜய்க்காக தான். கண்டிப்பாக வந்து இந்த 2026 எலெக்ஷன் வந்து பெரிய வரலாறுல பின்னாடி வந்து பேசுவாங்க. இப்போ எப்படி எம்ஜிஆரை நம்ம பற்றி பேசுகிறோமோ அது மாதிரி விஜயை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே பேசுவாங்க. ஸோ ஆல் ஓட் ஃபார் டிவிகே. விஜய் நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரிக்கிறீங்க? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப விஜய் தான் பிடிக்கும். ஆனால் நான் சின்ன வயசுல போது கொஞ்சம் யூகேஜி படிக்கும் போது பீஸ்ட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு. அதை வந்து இப்போ வரைக்கும் என் மைண்டில் விஜய்னு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் தலைவா இப்போ வரான். ஆனால் பார்த்து கொண்டாடுங்க. ஏன்னா கொஞ்சம் பார்த்துருங்கண்ணா, ஏன்னா கொஞ்சம் கூட்டம் வருது. அதே மாதிரி விசில் சின்னதுக்கு எப்பவுமே நீங்கள் தான் ஓட்டு போடணும்.
வேற எதுக்குமே போடாதீங்க. விசில் சின்ன ஆமாங்க, விசில் சின்னது போடுங்க. வேற யாருக்குமே போடாதீங்க, வேற எந்த கட்சிக்கும் போடாதீங்க. சரியா? நன்றி. நிறையா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சின்ன இந்த வயசு பசங்களாம் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா படித்தவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப வெயிலில் நின்று அங்கங்கே நின்று நிறைய இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வர இளைஞர்களை வந்து நம்ம எந்த சின்னத்தில் போடணும், எந்த கட்சிக்கு போடணும், எது நம்ம சரியான முடிவு எடுப்போம் எதுவுமே தெரியாமல் இப்போ வந்து ரொம்ப தவிக்கிறாங்க. இப்போ அவங்களாம் பார்க்கல, இப்போ நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டோம், அவங்களாம் பார்க்கல அடுத்த ஸ்டேஜ் வந்து நிறையா மக்கள் தொகையில் வந்து இன்னாகும் ஏதாகும்னு ஒரு பயமாகவே இருக்குது. அதனால் இப்போ இப்போ எப்படி பார்க்கணும்னா, இப்போ தளபதி வராரு, அவர் ஆதரவு கொடுக்குறாரு, அவர் சின்னதுலேருந்து நாங்கள் அவர் பேசுகிறத பார்த்துக்குறோம், ஸ்பீச் பார்த்துக்குறோம், இதெல்லாம் ஒரு நம்புகிறோம், இதுக்கப்புறமா ஒரு நம்புவோம். அதனால் இளைஞர்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். சின்ன பசங்க நிறையா பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். அதுதான் இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ஆருக்கு போட்டோம், இதுக்கப்புறம் நான் விசிலுக்கு போடுவோம். எப்பயுமே விசிலுக்கு போடுவேன். என் தலைவன் எப்பவுமே நல்லது செய்யணும், அதை நான் என் தலைவனுக்கு கூட ரிக்வெஸ்ட்டாக இருக்கும். விஜய்க்கு தான், நம்ம தளபதிக்கு தான். அவர் தான் வெற்றி பெறுவாரு, அவர் தான் வருவாரு. இது வெற்றி. எதனால நல்லதை செய்வாரு, நாங்க எங்களுக்கு நம்பிக்கை நல்லதை செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. ஆட்சி மாத்தி பாப்போமே செய்யறாங்களான்னு. அதானே இதுக்கு முன்னாடி ரெட்டையில நாங்க பரம்பரை ரசிகர், அதுக்கு தான் போட்டுருந்தோம். இப்போ அதுக்கு மாறி பண்ணனா அந்த ரெட்டையில எம்ஜிஆருக்கு பதில் இவர் வர்ற மாதிரி இருக்கு, போடுவோமே. கண்டிப்பா விஜய் வருவாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. இப்போதைக்கு எல்லாம் என்னன்னா டிவிக்கே தான் ப்ரோ சொல்கிறாங்க. டிவிக்கே தான் சப்போர்ட். இல்லை, யங்ஸ்டரு புதுசாக ஒரு ஏதோ பண்ணணுன்ட்டு வராரு, கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணுவார், ஐடியா இருக்கும். ஸோ அந்த ஒரு இதுக்காக நம்பலாம், நம்பிக்கை. இதுக்கு முன்னாடி என்ஆர் தான், இப்போ விஜய்க்கு தான். ஏன்னா அவரோட அவ்வளோ சொத்து இருந்தோம், அசட்ஸ் இருந்தோம், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எலெக்ஷனுக்குன்னு வராருன்னா கண்டிப்பாக அதை பண்ணணும்னு ஒரு தாட் இருக்கும், அந்த தாட்டுக்காக தான். ஸோ மற்றபடி கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டிவிக்கே தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக இப்போ இந்த க்ரௌடை பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து பிஜேபி தான். பட் அதனால் இந்த க்ரௌடு இது ஃபேன்ஸ் க்ரௌடா இல்லை ஓட்டு க்ரௌடா தெரியல. பட் ஆனால் இதை பார்க்குறப்ப இந்த தொகுதிக்கு விஜய் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு மாதிரி போடுவோம் சார். ஏன்னா லாஸ்ட் டைம் சீமான் அவர்களுக்கு போட்டோம், இந்த தடவை டிவிக்கு தான் போடுறதா ஒரு பிளான் இருக்கு. இதுவரை நான் ஏடிஎம் போட்டேன், இப்போ விஜய் தான் போடுவோம். மாற்று வரும், கண்டிப்பாக வரும். உங்களோட ஓட்டு யாருக்கு? டிவி கேக்கு தான். இப்போ யார் ஓட்டு போட்டீங்க? போன தாட்டி டிஎம் கேக்கு போட்டேன், இந்த வாட்டி டிவி கேக்கு. கண்டிப்பாக பெரிய மாற்றம் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரும். இந்த ஓட்டு யாருக்கு? டிவிக்கே. விஜய்க்கு தான். டிவிக்கே. விஜய் ஃபேன். அவரு கண்டிப்பாக வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா விஜய்க்கு தான். இதுக்கு மேலே யாருக்கு போட்டீங்க? இதுக்கு மேலே உதயசூரியன் போட்டோம், இப்போ விஜய் தான். எதனால இப்போ விஜய்க்கு போடுறீங்க? மாற்றம் பாருங்க, அதனால தாங்க மாற்றம் வரும். கண்டிப்பாக வின் பண்ணுறாரா? வின் பண்ணுவாங்க கண்டிப்பா. எங்களோட ஓட்டு டிவி கேக்கு தான். எதனால டிவிக்கு? எதனால அவருக்கு ஒரு புதுசா ஒரு சேஞ்ச் நடக்கட்டுமே, அது அவருக்கு புது சேஞ்ச் நடக்கட்டும். கூட்டணி கட்சி நேர எம்எல்ஏக்காக ஆதரவு தெரிவிச்சு இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு எப்பயுமே. அவர் வெற்றி பெற வாழ்த்துக்கள். விஜய் பிளஸ் பாண்டிச்சேரி கூட்டணி கட்சி நேரு. நான் விஜயோட ரசிகர். நான் ஓட்டு போட மாட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஓட்டு போடுவாங்கல்ல. நான் உழவர்கார சசிபாலன் அங்களுக்கு 100% ஓட்டு போட்டுருங்க. விசில் சின்னத்துக்கு. எங்க ஊர்ல டிவிக்கு தளபதி விஜய்க்கு, நம்ம ஊர்ல முத்தியால்பேட்டை பிரகாஷ்குமாருக்கு புதிய ஒரு மாற்றம் உண்டாகணும் தான் பண்றோம். எல்லாமே ஆல்ரெடி வந்து 10 வருஷம் 5 வருஷம் எல்லாம் குடும்பமா ஆண்டாடுறாங்க. இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றம், தளபதி வரணும், ஒரு நல்லாட்சி தரணும் நாங்கள் வேண்டிக்கிறோம். என் உயிரில் அவரு, நான் ஒரு ரசிகனா. டிவிக்கு. ஓகே, டிவிக்கு தான் ரொம்ப பிடிக்கும். விஜய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால டிவி கேட்க போறேன். ஓட்டு தளபதி விஜய். எதனால? அவர் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். இந்த ஓட்டு எப்பவுமே விஜய் தான். கன்ஃபார்ம் டிவிக்கு தான். இது வரைக்கும் நம்ம ஓட்டு போட்டது வரைக்கும் மாற்றம் ஒரு வாட்டி கொஞ்சம் மாற்றி பார்ப்போமே. வீட்டில் இருக்கிற பெற்றவங்க கிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அவங்கலாம் வந்துட்டு இன்னும் அந்த காலத்து இதுலேயே இருக்கிறாங்க. ஒரு வாட்டி மாற்றி பார்ப்போம், இவருக்கு கொடுத்து பார்ப்போம். போறாரு, அவருக்கு ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம். என்னதான் நடக்குது, எல்லாரும் பண்ணிட்டாங்க, இவர் ஒரு வாட்டி பண்ணி பார்க்கட்டும். என்னதான் பண்ண போறாரு? ரெண்டே கட்சி தான் பாண்டிச்சேரியில் இருக்குது. ஒரு வாட்டி டிவி கேக்கு தான். டிவி கேக்கு தான்.
எங்க ஓட்டு விஜய் தான்பா, விசில் தான்பா. விஜய் மாமா பார்க்கணும். எங்க ஓட்டு எங்க தளபதிக்கு தான். எங்க ஓட்டு மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரோட ஓட்டும் எங்க விஜய்க்கு மட்டும் தான். விஜய் தான் ஜெயிப்பாரு தடவை. எதனாலனா அவரோட புதுசா ஒருத்தர் வராரு, அவரோட கொள்கை எல்லாமே நல்லா இருக்கு. நல்லது செய்யட்டுமே, ஒரு வாய்ப்பு கொடுப்போம். யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் ஓட்டு போடுவாங்க நம்புறோம். ஓட் ஃபார் விஜய். யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லாரும் அவளோட எதிர்பார்க்குறாங்க. ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே, ஏன் வந்தவங்களே வரணும். ஒருத்தவங்க புதுசாக வந்து என்னதான் செய்கிறாங்கங்கிறத பார்ப்போம். ஏரு குப்புசாமி தான் நிற்கிறாரு. நாங்கள் வந்து கண்டிப்பாக விஜய்க்காகவே நாங்கள் ஓட்டு போடுவோம். ஏன்னா ஒரு நிமிஷம் ஃபோன் தான். இதனாலும் சார், பிகாஸ் நான் ஒரு தீவிர ஃபேன். விஜய் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. ஓட் ஃபார் டிவிகே. விஜய்க்கு அவருன்னு ரொம்ப பிடிக்காதல்ல அவருக்கு. அவர் வந்தால் நல்லா செய்வார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால அவருக்கு ஓட்டு போடுவோம். தளபதி வின் பண்ணுவார். தலைவனை பார்த்துட்டு ப்ரோ, அதே போதும் ப்ரோ. எல்லா இடத்துலயும் ஒரு வின் பண்ணுவார். விஜய்க்கு தான். எங்க 3 பேர் வெட்டி விஜய்க்கு தான். டிவிகே தான். டிவிகே தான் வின் பண்ணுவோம் பாண்டிச்சேரியில். எங்கேயுமே ஆல் ஓவர் இந்தியா தளபதி தான். அவர் ஒரு வாட்டி வந்தா போதும். இந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பு இல்லைங்க. எங்க ஓட்டு டிவிகேக்கு தான். எதனால? ஏன்னா ஒரே ஆட்சியா இருந்தா எப்படி நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. விஜய்க்கு தான். ஆமா கண்டிப்பா வெற்றி பெற்றோம் நினைக்கிறீங்க? ஆமா.